வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா கோதுமை ரவை வச்சு பாயசம் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விருப்பமாக சாப்பிடக்கூடிய கோதுமை ரவை பாயசம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். நெய் கொஞ்சம் உருகி வந்தோடனே இப்போ உடச்சி வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரியை நான் உடச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி கொஞ்சம் கலர் மாறி வர டைமுக்கு உலர் திராட்சையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கும் திராட்சை நல்ல பலூன் மாதிரி நல்லா உப்பி வரத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ திராட்சை சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. திராட்சை கொஞ்சம் பலூன் போல் உப்பி வரணும். அதே போல் முந்திரியும் கொஞ்சம் கலர் மாறி வரணும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த நெய்யை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே பேனில் அந்த நெய் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதோட அளவு 150 கிராம் இருக்கும். இப்போ இந்த ரவையை நம்ம நெய்யிலேயே வறுத்துக்க போகிறோம். நல்லா அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா இதை வறுக்கையில் நல்ல ஒரு மணம் வரும். அதே போல் இந்த உடைஞ்ச இதெல்லாம் அரிசி பொரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும், அந்த போல் வெள்ளை வெள்ளையாக வரும். அப்படி வந்ததுன்னா இது ரவை நல்லா வறுபட்டதுக்கு உண்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இப்போ இது நம்ம தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு இதை வேக வச்சுக்கணும். நம்ம நார்மலாக வெள்ளை ரவையில் நம்ம பாயசம் பண்ணையில் ஜஸ்ட்டு நெய்யில் வறுத்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாகவே பால் சேர்த்துப்போம். ரவை சீக்கிரம் குக் ஆயிரும். இந்த கோதுமை ரவை குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட் நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். இதுலேயே ரவை வெந்துருச்சு அப்படின்னா ஓகே, வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ரவையை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக பால் சேர்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் மறந்துடக்கூடாது. அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முன்னைக்கு இப்போ நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒருக்க செக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாமே வத்திருச்சு. நல்லா திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரவை வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் எடுத்து நம்ம வாயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வாயிலே நல்லா வேகாமல் நெத்தாக இருக்கிறதுக்கும் வெந்ததுக்கும் நமக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் வாயில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சு அப்படின்னா திருப்பி நம்ம இப்போ ரவை எனக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் ரவை அளந்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் நிறைவாக 1 கப் எடுத்திங்கன்னா சர்க்கரை பாயசம் கரெக்டாக இருக்கும். நான் நிறைவாக இல்லாமல் கொஞ்சம் குறை பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வழியே எடுக்காமல் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன் சர்க்கரை. நான் இனிப்பு கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நார்மல் டேஸ்ட்டு இனிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்ல ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் வராமல் பார்த்துக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒருக்க கலந்துட்டு சர்க்கரை கொஞ்சம் கரைய ஆரம்பித்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம் கூட கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காவை தட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை அதிகப்படுத்தவே இல்லை. அதே மிதமான தீயில தான் வச்சுருக்கேன் நான்.
நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா துருவன தேங்காய் ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சுட சுட பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆயிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது வந்து நான் வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். நெய் வந்து பாயசத்துக்கு கொஞ்சம் குறைவாக தான் நம்ம சேர்த்துக்கணும். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சுட சுட நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம எதுவும் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படின்னா இதை கோதுமை ரவை வந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் இதை வச்சு கூட ஒரு பாயசம் ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஸ்வீட் ஐட்டம் தான் இது கோதுமை ரவை பாயசம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்பவே விருப்பமான உணவாக இருக்க போது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.